மர்மதேசம். பிரம்மா, நம்ம யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் இந்த ஊர் பக்கம் அழைச்சிட்டு வந்திருக்க? இன்னைக்கு வலசூர் பண்ணையார் வீட்டில் களவாட போகிறோம். அதனால் இருட்டுற வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். பிரம்மா, அதோ வண்டி மூட்டையோட வந்துட்டு இருக்கு. வலசூர் பண்ணையார் வண்டி மாதிரியா இருக்கு. அச்சலமா, வண்டி இப்போ நம்ம அடித்தா வண்டிக்காரனை பண்ணையார் அடிப்பார். பாவம், அவ என்ன பண்ணுனா? வண்டி எங்கே போயிட போகுது? பண்ணைக்கு தானே போகும். அங்கே வச்சு பார்த்துக்கலாம். சொல்லி பொறுக்கிறது யானுங்க? ராக்காயா? ஏய் ராக்காய், இளநீ வச்சிருக்கியா? இருக்குங்க, எடுத்துட்டு வா. இளநீ நல்லா வழுக்கையா தோசை பதமா இருக்கணும். ஆமா, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்தாங்க. ஐயா காசு. ஐயா காசு குடியா. காசா? எதுக்கு? இப்ப இளநீ குடிச்சிங்களே, அது காசு கொடுத்துட்டு போ சாமி. நீ சுள்ளி பொறுக்கிறது யார் இடம் தெரியுமா? எங்க பண்ணையார் வீட்டு இடம். அந்த சுள்ளிக்கும் இந்த இளநிக்கு சரியா போச்சு.
போ போ. ஐயா 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 காசு கொடுத்துட்டு போயா. கை, ஐயா 2 கையை நாளா பிடிக்கிறீ? பிள்ளைங்க பசியும் பட்டி. பிரபா. ஐயா 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 கையை ஐயா, விடுறீ? சாமி நீ நல்லா கையை இருக்க. விடுறீ? காசு கொடுத்துட்டு ஏய். போயா. ஐயா ஐயா கையை விட ஐயா முடியல நீ? காசு குடியா. ஐயா கையை- ஐயா கையை காசு விடுறீ? குடியா. கையை விடுறீன்னா? கை- ஐயா என் காசு கொடுத்துட்டு போயா. ஐயா 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 ஏய், ஐயா போவாதே. கையை விடு. ஐயா விடு கையை, விடு கையை, விடு கையை. கையை விடு. தொடு வேணுமே, தொடு வேணுமே. விடு, விடு. போடு. போடு. வாடா, ஐயா வா. ஐயா கை- ஐயா ஏய், ஐயா ஏய், ஏய், ஐயா கையை. எடு கையை, இரும்பாடி, எடு கையை. நம்ம ராத்திரி வரையிலும் காத்திருக்க தேவையில்லை. கையை எடுடி. கிளம்பு. இவ்வளவு அடிப்பேனே. ஏய், கையை வாங்கடா. எடுடி. ஏய், கையை எடு, கையை எடு, கையை எடு. காசா வேணும் உனக்கு? காசு. எடு கையை, எடு கையை, எடு, கையை எடு. தொடு வேணுமே, தொடு வேணுமே. கையை எடு, கையை எடு, எடு கையை. ஐயா, எடு கையை, கையை, கையை எடு. ஐயா காசு குடியா. ஐயா 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 காசு கொடுத்துட்டு போயா. ஐயா 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 என் காசு கொடுத்துட்டு போயா. ஐயா 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 காசு குடியா. ஐயா காசு கொடுத்துட்டு போயா. ஐயா காசு குடியா. என் பிள்ளைங்கள பசியா கிடக்குயா. ஐயா காசு கொடுத்துட்டு போயா. ஐயா ஏய், ஏய், காசு குடியா. ஐயா ஐயா காசு குடியா. ஐயா 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 ஏய், வண்டியை நிறுத்துறா. இறங்குடா, இறங்குடா. இரும்பாடி, வண்டியை ஊருக்குள்ள ஓட்டிக்கிட்டு போய் ஆ ஒரு மூட்டையை தூக்கி அந்த அம்மா வீட்டில் இறக்கிட்டு ஆ மீதி எல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட்டையா இறக்கிரு. சரி. ஐயா 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 அரிசி மூட்டை ஐயா. பிரம்ம வண்டியை வழி மறிச்சு எல்லா மூட்டையும் எடுத்துக்கிட்டான்னு உங்க பண்ணையார்கிட்ட போய் சொல். ஐயோ ஐயா அப்படி சொன்னா பண்ணையார் என்ன கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவார் ஐயா. உரிக்கட்டும். இளநிக்கும் சுள்ளிக்கும் எப்படி சரியா போச்சோ அதே மாதிரி நீ அந்த அம்மாவை அடிச்சதுக்கும் பண்ணையார் உன் தோலை உரிக்கிறதுக்கும் சரியா போகும். போடா போடா. ஹே. ஹே, போட்டுக்கடா. சாமி நீ நல்லா இருக்கணும் சாமி. ஆ ஆ, இருக்கட்டும். போமா. ஹே 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 ஹே. என்னடா சம்பந்தம்? இன்னும் என்ன ஆத்தாம உனக்கு? வந்ததுல அந்த உம்புன இருக்க. என்னத்தா இப்படி கேட்குற? அந்த கிழவியோட சொத்தெல்லாம் பூமிக்கு மேலே இல்லைன்னு ஒரு தடவை சொன்னிய ஞாபகம் இருக்குதா? அதெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குங்கிறத நேரடியாக சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அந்த நகையெல்லாம் கம்மாக்குள்ளே தான் இருக்குங்கிறத நானா ஒரு மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டு ஏகத்துக்கு செலவு பண்ணி அதை ஏலத்தில் எடுத்திருக்கேன். அந்த நகையெல்லாம் கம்மாக்குள்ளே தான் இருக்குங்கிறத இப்போவாவது வாயை திறந்து சொல்லாத்தா. சம்பந்தம் ஏலம் எடுத்ததுக்கு அப்புறம் தோட்டக்கார மங்கலம் பக்கம் நீ இன்னும் போகவே இல்லைல்ல? போலியாத்தா? போடா போ, போய் பாரு. அந்த 4 பானையில ஒரு பானை கிடைச்சிருச்சு. ஆ, பானையா? பொன் பானையா? எங்க? எப்படி? யாருக்கு கிடைச்சது? சொல்லு ஆத்தா. அந்த கம்மால தாண்டா தான் எடுத்திருக்கான். ஆ, என்ன ஆத்தா சொல்ற? அப்ப நகையெல்லாம் கிடைச்சிருச்சா? ஆ, அவசரப்படாத. ஒரு பானை தான் கிடைச்சிருக்கு, அதுவும் காலியா. காலியாவா? அட போ ஆத்தா. ஏன் வயிறை மட்டுமாவது கிடைச்சிருக்க கூடாதா? அதுக்காகத்தானே கம்மா ஏலத்தில் எடுத்தேன். அந்த நகை நட்டெல்லாம் எப்போ கிடைக்கும்னு இப்போவாவது சொல்லு ஆத்தா. கிடைக்கும்டா, இப்பதானே 1 கிடைச்சிருக்கு. 4 கிடைக்கட்டும், அப்புறம் சொல்றேன். அப்படின்னா மீதி 3 பானையும் நகை நட்டோட எனக்கே கிடைக்குமா ஆத்தா? அவசரப்படாதடா, போக போக உனக்கு எல்லாம் தானா தெரிய வரும். அந்த 4 கிடைச்சப்புறம் வந்து என்ன பாரு. இப்ப இடத்த காலி பண்ணு. இந்த புடி.
ஏ பிரம்மா, சீக்கிரம் வா. என்ன செட்டியாரு? அட சீக்கிரம் கரைக்கு வாப்பா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன செட்டியார, இன்னும் இவ்வளவு அவசரமா வந்திருக்கீங்க? ஒரு பொன்பானை கிடைச்சதாமே. நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன். அதுக்குள்ள ஊர்ல பரவேறிச்சா? உங்களுக்கு யாரு சொன்னா? மைக்காரி சொன்னா. யாரு? அந்த முக்காலமும் உணர்ந்தவன்னு சொல்லுவீங்களே அவளா? என்ன பிரம்மா, நாஸ்திக மாதிரி பேசுற? அதை விடுங்க. அந்த காளி பானையை வீட்டில தான் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? வாங்க. பிரம்மா, என் நம்பிக்கை வீண் போகல. எப்ப காளி பொன்பானை கிடைச்சதோ அப்ப நகையெல்லாம் இங்கே தான் இருக்கணும். நல்லா தேடினியா? பானை கிடைச்ச வடக்கு மூலம் முழுக்க சலிச்சு பார்த்துட்டேன். வேற எதுவும் இல்லை. பாப்போம். இல்லை, நகையெல்லாம் இந்த கம்மால தான் இருக்கணும். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. இப்ப நீங்க வரும்போது கூட நானும் அதை தான் தேடி. செட்டியார, பகல்ல ஆள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. தேடுறது ராத்திரி வச்சுக்கலாம். வாங்க வீட்டு போய் பேசிக்கோ. ஏய், உங்க ஊர் நிஜமாவே அழகாதாயா இருக்கு. என்னவையா இப்ப எப்படி இருக்கு உடம்பு? என்ன ராஜேந்திரன், என்ன பேர் இது? அவரை ஊமையன்னு கூப்பிடுற? ஒருத்தருடைய ஊனத்தை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பேட் மேனர்ஸ். இல்ல ரீனா, அவன் அனாதை. எனக்கு நினைவு தெரிஞ்சனால அவனுக்கு பேரே கிடையாது. பேர் இல்லைன்னா என்ன, நான் வைக்கிறேன். இன்னையில இருந்து உங்க பேர் அசோகன். என்ன சாம்ராட்ட சொக்கனா? ரைட்டர் அசோகமித்ரன் தெரியுமா? இவரை பார்த்ததும் அவர் ஞாபகம் வந்தது. என்ன, அவருக்கு மீசை கிடையாது, அவ்வளவுதான். என்னங்க, இன்னைக்கு பௌர்ணமி. உங்க தம்பிக்கு
அப்படியா ராஜேந்திரன்? என்ன அக்கள் இந்த நேரம்? வேண்டாம் தாயே, எங்கே போகிறாங்கன்னு கேட்டுடாத. அவங்க 2 பேரும் இப்போ வாயை திறந்து பேசக்கூடாது. அவங்க போகட்டும், விட்டுட்டு தாயே. இந்த ராத்திரில எங்க ஆண்டி போறாங்க? கருப்பு கோயிலுக்குமா? ஏ ராஜேந்திரன், கருப்பு கோயிலுக்கு இந்த நேரத்தில் போகக்கூடாதுன்னு உங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல? அது ஆமாம், ஆனால் இன்னைக்கு பௌர்ணமி, அங்கே போய் தான் ஆகணும். ஏய், நானும் போகணும். கூட்டு போறியா? ஐயோ, இந்த ராத்திரி இல்லையா? அப்ப நீ வரலையா? சரி, நான் போய்க்கிறேன். ரீனா, ரீனா. வரியா? சரி. என்ன இது ராஜேந்திரன்? இது கருப்புசாமி எங்க சித்தப்பா கொடுத்த தண்டனை. தண்டனையா? ஆமா ரீனா, பௌர்ணமிக்கு பௌர்ணமி அவரை இப்படி சாட்டையால் அடிப்பாங்க. மை குட்னஸ், என்ன காட்டு மிராண்டித்தனம்.